ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 121வது பாடல் பார்க்க போறோம். நல்தவ ரிஷிகன் வைகும் நனைவரும் பழுவம் நன்னி கொற்றவன் வினவலோடும் இசைந்தனர் குமரர் தம்முள் பெற்றவள் இளவல் எற்றே என்றனள் பிதா முன் என்றான் மற்றைய மைந்தன் நக்கு மன்னவன் தன்னை நோக்கி. இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். கொற்றவன் அவ்வாறு சென்ற அம்பரீடன் நல்தவம் ரிஷிகன் சிறந்த தவமுனிவனான ரிஷிகன் வைகும் நனைவரும் வசிக்கும் அரும்பு மலரும் பழுவம் நன்னி சோலையை அடைந்து பினவலோடும் வந்த செய்தி கூறி அவனுடைய மக்களில் ஒருவனை விலைக்கு கேட்ட அளவில் இசைந்தனர் குமரர் தம்முள் தன் புதல்வர்களாக அமைந்த மூவருள் இளவல் எற்றே இளையவன் எனக்கே உரியவன் அவனை விற்க முடியாது என்றனள் பெற்றவள் என்று சொன்னாள் தாயான ரிஷிகனின் மனைவி. பிதா முன் என்றான் தந்தையோ மூத்தவன் தனக்கே உரியவன் என்று சொன்னான். மற்றைய மைந்தன் எஞ்சி நின்ற நடுப்பிள்ளையான சுனச்சேபன் என்பவன் நக்கு பெற்றோர் இருவரும் பெற்று வளர்த்த தன்னை விலைப்படுத்துவதற்கு உடன்பட்டதை அறிந்து சிரித்து மன்னவன் தன்னை நோக்கி தான் அம்பரீட மன்னனை பார்த்து. இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். மன்னவன் தன்னை நோக்கி அப்படிங்கறதோட பொருள் முடிவு பெறல, அதனால இது குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது. இதனை தொடர்ந்து பின்வரும் பாடல்ல அதுல இந்த மாதிரி என்னுடைய குடும்ப கஷ்டம் தீரணும்னா பரவாயில்ல, நான் மகிழ்ச்சியோட உங்க கூட வரேன் அப்படின்னு அடுத்து சொல்ல போகிறான். அதனாலதான் இங்க இத குலகச் செய்யுள் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம இதுல இருக்கக்கூடிய கருத்தை பார்க்கலாம். அதாவது நம்ம சென்ற பாடலே பார்த்தோம்ல, அம்பரீஷன் அஸ்வமேத யாகம் செய்வதற்காக ரிஷிகள் யாராவது இருக்காங்களா, யார கிடைப்பாங்களா அப்படின்னு சொல்லி பொற்காசுகள் நிறைய தேர்ல எடுத்துக்கொண்டு அவன் காட்டுக்குள் தேடினான் அப்படின்னு. அதனை தொடர்ந்து இங்க பிருகுதுங்க மலை அப்படிங்கிற இடத்துல இந்த ரிஷிகன் அப்படிங்கிற ரிஷி இருக்காரு. அந்த ரிஷிகனுக்கு 3 பிள்ளைகள். இங்க கம்பர் என்ன சொல்ல வராரு, இந்த மாதிரியாக அம்பரீஷன் தான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற செய்தியை சொன்ன மாத்திரத்திலேயே அந்த ரிஷிக்கு மொத்தம் 3 பசங்க. அதுல இளவல் எற்றே அப்படின்னு என்றனள் பெற்றவள். அதாவது தாய் இளைய பையன் எனக்கு ரொம்ப இஷ்டமானவன், அவனெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு தாய் சொல்றா. மூத்தவன் எனக்கே அப்படின்னு சொல்லி தந்தை சொல்றாரு. அப்போ என்ன சொல்றது, இங்க 2 பேருமே என்னைய பத்தி அவங்க பெருசா நினைக்கல. நான் என்னைய விலை கொடுத்தா பரவாயில்லன்னு என்னுடைய பெற்றோர்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளா இருந்தா அந்த சமயத்துல என்ன சொல்லுவோம், அப்ப நான் மட்டும் என்ன தக்காளி தொக்கா அப்படின்லாம் நம்ம கேட்போமே. நமக்கு விலை போறதுக்கு நமக்கு இஷ்டம் இருக்காது. ஆனா சுனச்சேவனுடைய அவன் என்ன நினைக்கிறான், இந்த மாதிரி அப்பா அம்மா படுற கஷ்டம் போகணும். எத்தனையோ பேர் தன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் விட்டுட்டு வெளிநாடுகள் எல்லாம் சென்று ஒரு கூலி வேலை பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பிடிச்சா போய் செய்யறாங்க, இல்ல குடும்ப வறுமை தீரணும், கஷ்டம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ தியாகங்கள் செய்யறது இல்லையா. அந்த மாதிரி இங்க சுனச்சேபன் செய்கிறான். அவன் அதனாலதான் மற்றைய மைந்தன் நக்கு மன்னவன் தன்னை நோக்கி அப்படின்னு. இந்த இடத்துல நகைத்தல் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நகுதல் அப்படிங்கறதுல இருந்து தானே நக்கு அப்படிங்கிற வார்த்தை வருதுன்னு பார்த்தோம். அந்த மாதிரி சிரித்தான் அப்படின்னா தன்னுடைய என்ன சொல்றது இயலாமை, என்ன அப்பா அம்மாவே என்னைய வேணான்னு விட்டுட்டாங்க அப்படிங்கிற இயலாமை நினைச்சு அவன் வருந்தி சிரிக்கல. அந்த இடத்துல அவன் ஆகா நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறதே அப்படின்னு மனமு ஒரு சிரிப்பு வரும்ல, அந்த சிரிப்பு சிரித்து இவன் இயைந்து. ஏன்னா விருப்பம் இல்லாம அம்பரீஷனோட போகல, விருப்பத்தோடு போனான் அப்படிங்கறது தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் கம்பர் அங்க மற்றைய மைந்தன் நக்கு மன்னவன் தன்னை நோக்கி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இளவல் எற்றே, இளவல்னா இளையவன் அர்த்தம். முன் என்றான் பிதா முன் என்றான் அப்படின்னா மூத்தவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாருன்னு. அங்க முன் அப்படிங்கிற வார்த்தை மூத்த பிள்ளைய குறிக்குது இல்ல. இந்த மாதிரியாக வருவது கால ஆகு பெயர்.
நம்ம பார்த்திருக்கோம், நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். அதாவது ஆகுபெயருங்கிறது 40க்கும் மேற்பட்ட ஆகுபெயர்கள் இருக்கு தமிழ்ல. அதுல பிரதானமாக பிரிக்கிறது வந்து மொத்தம் 13 இருக்கு. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர், அளவையாகு பெயர், சொல்லாகு பெயர், தானியாகு பெயர், கருவியாகு பெயர், காரியவாகு பெயர், கர்த்தாவாகு பெயர், உவமையாகு பெயர் அப்படின்னு. இந்த 13ல காலவாகு பெயர் அப்படிங்கிறது ஒரு காலத்தை வச்சு வர்றது. இப்ப அது அந்த அந்த சொல்லாகவே வேற ஒன்றாக ஆகி வருவது. இப்ப உதாரணத்துக்கு இது மாறி பொழிந்தது, மாதம் மும்மாறி பொழிந்தது அப்படின்லாம் சொல்றோம்ல. அந்த இடத்துல மாறிங்கிறது ஆக்சுவலா நீரை குறிக்கும். அது ஏன் நீரை குறிக்குது? மழை காலத்தை குறிக்குது. மாறிங்கிறது மாரிக்காலம் அப்படிங்கிறது மழை பெய்யக்கூடிய காலம். ஆனா நம்ம மாறிங்கிறது மழையாவே வருது இல்ல, அந்த மாதிரி வர்றது காலத்தை மாறி காலம்ங்கிறது மாறிங்கிறது மழையாகவே மாறி வருவது, இந்த மாதிரி வர்றதுதான் காலவாகு பெயர். இப்போ உதாரணம் வேற ஒண்ணு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் சொல்லணும்னா, கார் அறுவடை செய்தான் அப்படின்னா, கார்காலத்தில் விளையும் காரை போய் யாராவது, கார்னா அங்க காலத்தை தான் குறிக்குது, கார்காலம். காலத்தை போய் அறுவடை செய்ய முடியாதுல்ல, கார்காலத்தில் விளையக்கூடிய பயிர்களை அறுவடை செய்தான் அப்படின்னு தான் அங்க ஆகி வருவது. காலம்ங்கிறது அந்த கார்காலத்தில் விளையக்கூடிய பயிராக ஆகி வருவதனால அது காலவாகு பெயர். எதுக்கு சொல்ல வரேன், அந்த மாதிரி இந்த பாடல்ல பிதா முன் என்றான் அப்படின்னா முன்னாடி என்ன சொன்னான் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிடக்கூடாது. முன்னுன்னா மூத்தவன் அப்படின்னு இந்த இடத்துல வருது. இந்த பாடல்லையும் பழுவம் அப்படிங்கிற சொல் வந்திருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். காடு அப்படிங்கிற சொல்லுக்கு பல வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒரு சொல்லுதான் இந்த பழுவம் அப்படிங்கிறது. ரொம்ப பழுத்து இருக்கக்கூடிய நல்ல பழுத்த மரங்கள் கொண்ட காடு அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது பழுவம்ங்கிற சொல்லுக்கு சோலை, பூஞ்சோலையையும் குறிக்கும், அப்படியும் பொருள் இருக்கு. அந்த பூஞ்சோலைங்கிற இந்த இடத்துல காடுங்கிற அர்த்தம் இல்ல. என்னதான் காட்டுக்குள்ள தேடி துருவி சென்றான் அப்படின்னு சென்ற பாடல் முடிஞ்சது இல்ல, அது காடுன்னா கூட இந்த இடத்துல பழுவம்ங்கிறது பூஞ்சோலையை குறிக்கும். அங்க சோலைகள் மிகுதியாக இருக்கக்கூடிய இடத்துல இந்த ரிசிகன் அப்படிங்கிறவர் வசிச்சு வந்தார் அப்படின்னு. இந்த பிருகுதுங்க மலை, அதை சுத்தி நிறைய சோலைகள் இருந்தது அப்படிங்கிறது தான் வரலாறு. இந்த சுனச்சேவனை பெற்ற அம்பரீஷன் அவங்க 2 பேரும் திருப்பி போகும்பொழுது அவர்கள் விஸ்வாமித்திரரை சந்திப்பார்கள். அப்ப விஸ்வாமித்திரன் இந்த சுனச்சேவனுக்கு புத்திமதி சொல்லி காப்பாத்துவாரு. அது இனி வரும் பாடல்கள்ல பார்க்க போறோம். இப்ப நான் என் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. நல்தவ ரிசிகன் வைகும் நனைவரும் பழுவம் நன்னி கொற்றவன் வினவலோடும் இசைந்தனர். குமரர் தம்முள் பெற்றவள் இளவல் எற்றே என்றனள். பிதா முன் என்றான். மற்றைய மைந்தன் நக்கு மன்னவன் தன்னை நோக்கி. இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.